ஸோ இதுவும் இஷ்யூ ரைஸ் பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸ் வந்து நிறைய ஆம்புலன்ஸ் எப்படி வந்தது, ஆம்புலன்ஸ் வந்து இந்த பரப்புரை நடந்தப்போ எப்படி தேடி வந்தன, ஹெல்த் செக்ரட்டரி சார் இருக்காரு, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆம்புலன்ஸ் பொறுத்தவரையிலும் 108 ஆம்புலன்ஸ் வந்து அனைத்து மாவட்டங்களிலும் இருக்குது. கரூரில் பார்த்தோம்னா மொத்தம் 19 இருக்குது. பட் இந்த இன்சிடென்ட் நடந்த இடத்த சுற்றி பார்த்தோம்னா 3 இடங்களில் நியரஸ்ட் ஆம்புலன்ஸ் இருந்தது. அதை தவிர கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இன்னும் ஒரு 3 ஆம்புலன்ஸ். இது மட்டும் இந்த 6 ஆம்புலன்ஸ் தான் நியர்பை நம்ம 108ல் இருந்தது. ஒன்று ஃபயர் ஸ்டேஷன், இன்னொன்று கரூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில், இன்னொன்று தாந்தோன்றி மலை. அது தவிர இந்த கே பரமத்தி, மண்மங்கலம், உப்பிடாமங்கலம் அங்கே இருந்தது. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு காமன் கால் சென்டர் இருக்கு 108 இங்கே சென்னையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கால் வந்தது 7:14 அது வந்து 7:20 அங்கே ஆம்புலன்ஸ் போயிருக்கு. 2வது கால் 7:23 அங்கே போயிருக்கு. அவங்க தான் வந்து ரிப்போர்ட் பண்றாங்க இங்க நிறைய மல்டிபிள் கேஷுவாலிட்டி, ஸ்பாட் டெத் அண்ட் கிரிட்டிக்கல் கேசஸ். ஸோ அதுக்கு பின்னாடி நம்ம வந்து அனைத்து மாவட்டங்கள்ல இருந்தும் நம்ம 108 மற்றும் இதர இதை வந்து ஆக்டிவேட் பண்றாங்க. அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் இருக்கு, அதுபடி ஆக்டிவேட் பண்றாங்க. பட் ஆனா அங்க நம்ம இந்த விஷுவல்ஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 2 ஆம்புலன்ஸ் வந்து அவங்களுடைய ஐ திங்க் ஏற்பாட்டு அந்த கட்சி சார்பாக 2 ஆம்புலன்ஸ் அந்த வெஹிக்கிள் கூட வருது. பிளஸ் 5 வெஹிக்கிள் அந்த கட்சி ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் வந்து அந்த இனிஷியலா அந்த கூட்டத்துக்குள்ள வருது. நம்ம இதை பொறுத்தவரையிலும் 108 பொறுத்தவரையிலும் 7, 14, 15, 16 பட் மொத்தமா 6 ஆம்புலன்ஸ் நம்மளுடைய 108. பட் ஆனா அங்க எவாக்குவேட் பண்ணது பார்த்தோம்னா மோர் தென் நியர்லி 50 ஆம்புலன்சஸ். அதுல அதனுடைய பிரேக்கப் ஸ்டடி பண்ணி பார்த்ததுல 7 வந்து அந்த கட்சியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 வந்து நம்ம 108. மீதி வந்து இந்த இன்சிடென்ட் நடந்த பின்னாடி அங்க போலீஸ்ல இருந்து மைக்ல லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி அங்க இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல இருந்து 33 ஆம்புலன்ஸ் வந்து யூஸ் ஆயிருந்துச்சு. ஸோ நம்மளுடைய 108ல இமீடியட்டா யூஸ் ஆனது 6 ஆம்புலன்ஸ், மீதி வந்து பிரைவேட் ஆம்புலன்ஸ். மற்றபடி தோ நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தெல்லாம் மொபிலைஸ் பண்ணாலும் இந்த எவாக்குவேஷன் யூஸ் ஆனது இந்த ஆம்புலன்ஸ் தான். இல்ல நான் சொல்றேன், நான் ஹெல்த் செக்ரட்டரி சார் சொன்ன மாதிரி வந்து எந்த கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணாலுமே வந்து ஆர்கனைசர்ஸ் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க. இது வந்து பெரிய கூட்டம் 10,000 பேருக்கு மேல வர்றாங்கன்னு சொன்னோம்னா ஆர்கனைசர்ஸே வந்து ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. 2 ஆம்புலன்ஸ் வந்து அவர் கட்சி தலைவரோட பின்னாடியே 2 ஆம்புலன்ஸ் அவர் வண்டி பின்னாடியே வந்துருக்கு. அது இல்லாம 5 ஆம்புலன்ஸ் வந்து கட்சிக்காரங்களே ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க. சோ மொத்தம் வந்து 7 ஆம்புலன்சஸ் வந்து கட்சிக்காரங்களே ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க. அது இல்லாம ஹெல்த் செக்ரட்டரி சொன்ன மாதிரி 6 வந்து 108 ஆம்புலன்ஸ் நியர்பை வச்சிருக்கோம். கரூர் சின்ன ஊர் தான். சோ பக்கத்துல வந்து ஒரு 6 ஆம்புலன்ஸ் வச்சிருந்தோம். ஸோ இந்த இன்சிடென்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்கேல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எக்ஸ்ட்ராவா பப்ளைஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி போச்சுன்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன் மக்கள் கீழே விழுகுறாங்கன்னு பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க ஃபோன் பண்ணி சொல்றாங்க ஃபோன் ஒர்க் பண்ணலன்னா வயர்லெஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ வயர்லெஸ்ல இன்ஃபர்மேஷன் போய் தான் வயர்லெஸ் மூலமாக தென் 108 கால் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஆம்புலன்ஸ் வர ஆரம்பிக்குது. பட் கட்சிக்காரங்க ஆம்புலன்ஸ் வந்து அந்த பக்கத்துலேயே இருந்தாலும் தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் டு கம் இன். அதை நீங்க விஷுவல்ஸ்ல பார்க்கலாம். இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ். இது அவங்க மூலமா ஏற்பாடு பண்ணப்பட்ட முதல்ல ஆம்புலன்ஸ். நெக்ஸ்ட் கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் அவங்களுக்கு கூட்டிட்டு போகணும். அந்த வழி விட்டுருங்க அப்படியே. கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அஸ்மிகா
ஆம்புலன்ஸ் 108 அப்புறம் வந்துருது. ஸோ அதுவும் மூவ் ஆக ஆரம்பிக்குது. நிறைய பீப்புள் வந்து எக்ஸாஸ்ட் ஆகி நீங்க சொன்னீங்க இல்லையா, டீஹைட்ரேஷன் ஆகி தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டிருக்காங்கன்றது அந்த விஷுவல்ஸ் காட்டுது. மூவ் பண்ணலாம்.